திருட்டுத்தனம் இதை தவிர மோடி அமித்ஷாவுக்கு பொலிட்டிக்கல் ஹால்மார்க்ன்றது எதுவுமே கிடையாது. அடிச்சு சொல்றேன், இதான் உண்மை. ஆதாரம் காட்டணும்னு அவசியம் இல்லை ஈடிக்கு. அப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க மோடி அமித்ஷாவும். அப்படிதான் இவங்களை உள்ள வச்சாங்க. கடைசியில் நீதிமன்றம் அவங்களை விடுவிக்கும் போது என்ன சொல்லுச்சு? இவர்களுக்கு எதிரான வாக்குமூலங்களை தவிர ஒரு 10 ரூபாய் இதன் விடயமாக கைமாறியது என்று கைப்பற்றப்படவே இல்லை. இவங்களெல்லாம் என்னன்னு சொல்றது? ஊடகனாலே தூய்மையா இருந்தா தாண்டா ஊடகம், சத்தியமான இருந்தா தான் ஊடகம். அப்படிதான் இருக்கணும். ஊழல் அப்படின்றீங்க. 39,000 கோடி PM கேர்ஸ் என்னாச்சுன்னு கேட்கறது உங்களுக்கு யோக்கியதை இல்லை. நீங்கெல்லாம் ஒரு ஊடகம். நாடா இது? இந்த சங்கிகள் கிட்ட ஆட்சி போச்சுன்னா நாடு நாசமாயிடும் அப்படின்றது ஒரு அத்தாட்சி. உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.mannaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் தோழர்களே, ரூஸ்டர் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று ஒரு வருத்தம் கலந்து ஒரு மகிழ்ச்சியுடன் உங்களோடு நான் பேச கடமைப்பட்டிருக்கிறேன். இந்திய அரசியலை உற்று நோக்குபவன் என்கின்ற அடிப்படையில் டெல்லி முதல்வராக இருந்து அப்பழுக்கற்ற ஒரு ஆட்சியை தந்த ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால், அவருடைய ஆட்சியில் துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோதியா, மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதன் பிறகு தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி கட்சியினுடைய சேர்ந்த கவிதா உள்ளிட்ட 23 பேர் மீது தொடரப்பட்ட மதுபான கொள்கை ஊழல் வழக்கு அடிப்படையற்றது, ஆதாரமற்றது என்று சொல்லி டெல்லி CBI நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. எந்த விதமான அடிப்படையும் இல்லை. 2000 கோடி ஊழல் என்று சொல்லி இந்த வழக்கை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் CBIயும் தொடர்ந்தன. 2000 கோடி. உண்மை என்ன? மதுபான விற்பனையை தனியாருக்கு கொடுத்தாங்க. அந்த கொடுத்ததன் மூலம் ஒரு ஆண்டுக்கு சற்றப்போ 800 கோடிக்கு மேலே வந்துட்டு அரசுக்கு வருவாய். அதே நேரத்தில் அந்த மதுபானங்களினுடைய விலை குறைக்கப்பட்டு ஒரு குவார்ட்டர் வாங்கினா இன்னொரு குவார்ட்டர் ஃப்ரீ அப்படின்ற அளவுக்கு விற்பனைக்கு வந்துச்சு. ஆனால் அந்த கொள்கையே வந்துட்டு கொள்ளையடிக்கிறதுக்காகத்தான் என்று பிஜேபி சொல்லி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் CBIயும் வழக்கு தொடர்ந்து அதன் மூலம் முதல்ல மணிஷ் சிசோதியா உள்ள தள்ளினாங்க. அடுத்தபடியாக இவரையும் தூக்கி உள்ள வச்சாங்க, அரவிந்த் கெஜ்ரிவாலையும், அப்புறம் ஒரு MP, அப்புறம் கவிதாவை, இன்னும் பலரையும் இப்படி எடுத்து ஒரு சிறையில் வச்சாங்க. அந்த வழக்கை தீர விசாரித்த CBI நீதிமன்றம் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை, எந்த சதியும் நடக்கலை, எந்த ஊழலும் நடக்கலை, எந்த பணமும் கைமாறலை, இது எல்லாம் கற்பனை, எந்த ஆதாரமும் மற்ற வழக்கு இதுன்னு சொல்லி இன்றைக்கி தள்ளுபடி பண்ணிட்டாங்க. அப்பொழுதே இதை பற்றி நாம் ரூஸ்டரில் அப்போவே நம்ம எழுதினோம். இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு. வாக்குமூலம் கொடுத்தா நான் வந்துட்டு இப்படி ஒரு கொள்கை வாக்கணுன்றதுக்காக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் மணிஷ் சிசோதியாவுக்கும் இத்தனை கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனா ஒருத்தன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான்னா உடனே அதையே வச்சு குற்றச்சாட்டு, உன் மேலே குற்றம் இருக்குது, வான்னு தூக்கி போட்டு சிறையில் அடைச்சிட வேண்டியது. ஆதாரம் காட்டணும்னு அவசியம் இல்லை ஈடிக்கு. அப்படி ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி வச்சிருக்கிறாங்க மோடி அமித்ஷாவும். அப்படி தான் இவங்களை உள்ளே வச்சாங்க. கடைசியில் நீதிமன்றம் அவங்களை விடுவிக்கும் போது என்ன சொல்லுச்சு? இவர்களுக்கு எதிரான வாக்குமூலங்களை தவிர ஒரு 10 ரூபாய் இதன் விடயமாக கைமாறியது என்று கைப்பற்றப்படவே இல்லை. There is no material evidence or there is no proof that transaction of ill-gotten money has been exchanged அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. ஆனால் ஈடி என்ன சொல்லுச்சு? அந்த பணம் ஆந்திராவில் இருந்துட்டு சென்னையில் ஒருத்தர் கொடுக்கப்பட்டு, சென்னையில் இருந்துட்டு அது டெல்லிக்கு வந்துட்டு, டெல்லியில் ஆம் ஆத்மி ஆஃபீஸில் இருந்துட்டு அது கோவாவுக்கு கொண்டு போய் அது அங்கே தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தப்பட்டது அப்படின்னா, அப்போ ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த அந்த
கோவா தலைவர் சொன்னார், இங்கே எதில் யாருக்கிட்டேருந்து காசு வாங்கி எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணன்ற கணக்கு என்கிட்ட இருக்குது, நான் உனக்கு டிப்போசிஷன் கொடுக்க தயார் அப்படின்னு சொன்ன உடனே வாயை பொத்திக்கிட்டாங்க. எந்த எவிடன்ஸுமே இல்லை. அரவிந்த் கெஜ்ரிவால் வீட்டில் ரைடு 50,000 70,000 எடுத்தாங்க. எடுத்து வச்சுக்கிட்டு அந்த சிபிஐ அதிகாரி பார்த்துட்டு, இந்தாம்மா நீங்களே வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கொடுத்துட்டு போயிட்டார். ஏன் வழக்கு போட வேண்டியது தானே? அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிப்பட்ட ஒரு ஆளும் கிடையாது, அது அப்படியாப்பட்ட ஒரு கட்சியும் கிடையாது. 20,000க்கு மேலே கொடுக்கப்பட்ட நன்கொடை அனைத்தையும் அவங்க அதை அவங்களுடைய இணையதளத்தில் வெளியிட்டாங்க. ஒரே கட்சி, ஆம் ஆத்மி கட்சி. கெஜ்ரிவாலுக்கு இந்த அலையிற பழக்கம், குடிக்கிற பழக்கம், கூத்தாடுற பழக்கம்லாம் எதுவும் கிடையாது. அவர் ஒரு நேர்த்தியான நிர்வாகி, மிக சிறப்பான ஒரு நிர்வாகம் கொடுத்தாரு. அதனால தான் முதல்ல 43 இடம் வென்றாங்க. முதல்ல 25, அப்புறம் 43, அப்புறம் 67, அப்புறம் 63ன்னு 70 தொகுதியில் அவங்க தான் பெரும்பான்மையோடையும் ஜெயித்தாங்க. சர்ப்ளஸ் பட்ஜெட்டை கொடுத்தவர். இங்கே கூட தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இந்த காலை உணவு திட்டத்தை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே நடைமுறைப்படுத்தணும்னு நினச்சார். ஏன்னா ஏழைகளை பொறுத்து சிந்திச்சார் அந்த மனுஷன். அவருடைய அரசியல் கொள்கை ரீதியான விடயங்களெல்லாம் நமக்கு வேறுபாடு உண்டு, அது வேற கதை. ஆட்சி நிர்வாகம் என்று வந்தபோது மிக சிறப்பாக அவர் நிர்வகித்தார். அப்படிப்பட்டவரை பொய் குற்றச்சாட்டை வச்சு அவருடைய அரசியல் வாழ்க்கையை முடக்கிற நோக்கத்தோடு இந்த வழக்கு தொடரப்பட்டது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட ஒரு அயோக்கியர்களிடம் இந்த நாட்டினுடைய அரசு இருக்குது என்பதை பாருங்கள். எந்த எவிடன்ஸும் இல்லை. அரவிந்த் சிசோதியாவை கிட்டத்தட்ட 1.5 வருஷம் சிறையில் வச்சுருக்கான். என்ன விதமான நீதி இது? சட்டத்தின் ஆட்சி இது? யோசிச்சு பாருங்க. 10 ரூபா கண்டுபிடிக்க முடியல இதில் வந்த டிரான்சாக்ஷன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த நாட்டில் இப்படி தான் ஒரு டீம் இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்கியிருக்குது. அப்படியே யாரெல்லாம் ஊழல் செஞ்சாங்கன்னு அப்படி தேட போகிறாங்களா இவங்க? இவங்ககிட்டனா 4 பேர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு, இதோ இவங்கெல்லாம் சொல்லிட்டாங்க, உங்ககிட்ட துட்டு கொடுத்தாங்களாம், வாங்கன்னு தூக்கிட்டு உள்ளே வச்சிட வேண்டியது. நாடா இது? இந்த சங்கிகள் கிட்ட ஆட்சி போச்சுன்னா நாடு நாசமாயிடும் அப்படின்றதுக்கு ஒரு அத்தாட்சி. இன்றைக்கி தான் குற்றமற்றவன் நிரூபிக்கப்பட்ட உடனே அவர் அழுதார். கெஜ்ரிவால் அழுதார். ஏன்னா நான் மட்டும் இல்லை, என் கட்சியை பரிசுத்தமானது, அதுதான் இன்றைக்கி நிரூபணம் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னார். அதான் உண்மை. சும்மா ஊழலுக்கு எதிரான இயக்கம் நடத்திட்டு அண்ணா ஆசாரி மாதிரி ஓரம் உக்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு வெள்ளம் வந்து வரல, நடைமுறைப்படுத்தினவர் ஆட்சி நிர்வாகத்தில். அப்படியாப்பட்ட ஒரு ஆள், அப்படியாப்பட்டவரை இந்த மாதிரி, அது மட்டும் இல்லை, அவர் ஒரு பங்களாவே கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போன தேர்தலில் பரப்புரையெல்லாம் பண்ணாங்க. எல்லாம் திருட்டு பரப்புரை பண்ணுற தேர்தலெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவிஎம் வச்சு திருட்டுத்தனம் பண்ணிட வேண்டியது. இப்போ நான் சொல்கிறேன், மோடிக்கு அமித்ஷாவும் சொல்கிறேன், ஒரு தனி மனிதனாக சொல்கிறேன், வாக்குச்சீட்டை வச்சு ஒரு தேர்தல் நடத்துங்க, நீங்கள் பார்ப்போம், தேர்றீங்களான்னு பார்ப்போம். அதோட உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போய்டும். இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துட்டார்ல, சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்குன்னு தேர்தல் ஆணையர் சொல்லிட்டு போயிட்டார்ல, வாங்கலை தமிழ்நாட்டில் வாக்கு சீட்டை நடத்துவோம். இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போயிடுவீங்க நீங்கள். திருட்டுத்தனம் திருட்டுத்தனம் திருட்டுத்தனம். இதை தவிர மோடி அமித்ஷாவுக்கு பொலிட்டிக்கல் ஹால்மார்க்ன்றது எதுவுமே கிடையாது. அடித்து சொல்கிறேன், இதான் உண்மை. யாரை வேணாலும் தூக்கி உள்ளே வைப்பேன். இதெல்லாம் ரொம்ப நாள் நடக்காது. 29க்குள்ளே உங்களுடைய தலையெழுத்து நன்றாக பிரித்து எழுதப்படும். அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற மக்களை எல்லாம் கதறடிச்சதெல்லாம் நீங்கள் நடப்பில் வச்சுங்க. இது அவ்வளோத்தையும் உங்களுக்கு எதிராக திரும்பும். லோயா கேஸ்லேருந்து ஏகப்பட்டது இருக்குது, எல்லாம் உங்களுக்கு எதிராக திரும்பும். பார்ப்போம். அதனால தான் சொன்னேன், வருத்தம் கலந்த மகிழ்ச்சியோடு என்று பேசுகிறேன் என்று. புரிந்து கொள்ளுங்கள் மக்களே. ஒரு நல்ல ஆட்சியை தந்த ஒரு முதல்வரை எப்படியெல்லாம் அவதூறுக்கு உட்படுத்தி, அப்புறம் இந்த நாட்டில் இருக்கிற ஆங்கில ஊடகம் வெட்கம் கெட்டவங்க இவங்களெல்லாம் என்னன்னு சொல்கிறது? ஊடகனாலே தூய்மையாக இருந்தால் தாண்டா ஊடகம், சத்தியமான இருந்தால் தான் ஊடகம். அப்படி தான் இருக்கணும். நீ ஊழல் அப்படின்றீங்க. 39,000 கோடி பிஎம் கேர்ஸு என்னாச்சுன்னு கேட்குறது உங்களுக்கு யோக்கியதை இல்லை. நீங்கள்லாம் ஒரு ஊடகம் இல்லை. எவனெல்லாம் ஏதோ நான் பேசிக்கிட்டே இருந்தோம், நானும் ராகுலும் பேசிக்கிட்டே இருந்தோம், ரூஸ்டர் பேசிக்கிட்டே இருந்தது. அது மட்டும்தான். அதான் சொல்ல வரேன். நாங்கள் எங்களுடைய ஊடகத்தினுடைய யோக்கியதை இன்றைக்கு அதுவும் நீதிமன்றத்தில் நிரூபணமாயிருக்கு. நாங்கள் சொன்னோம் இதில் ஒன்றுமே கிடையாது அப்படின்ட்டு. இதே தான் செந்தில் பாலாஜி வழக்குலையும் 400 நாள் அவரை உள்ளே வச்சாங்க. ஒரு எவிடன்ஸும் கிடையாது. எப்போ இந்த வழக்கு முடியும்னு எங்களுக்கே தெரில அப்படின்னார் நீதிபதி. எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளுங்கள். இந்த திருடன்க ஊரையெல்லாம் திருடன்னு காட்ட பார்க்குறான். ஒன்று இவங்க நல்லவன் ஆகிடுவானுங்களா? டே, இப்படி திரும்பி போட்டாலும் தோசை தான், இப்படி திரும்பி போட்டாலும் தோசை தான்டா.
இந்த அறிவு கூட இல்லாதவங்க மக்களை ஏமாளிகளை நினச்சிட்டு இருக்கீங்க. இது நடக்காது. கூடிய சீக்கிரம் இந்த நாட்டு மக்கள் கிளர்ந்தெழுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று எச்சரித்து விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். தொடரவே நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.